அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவுல நாம சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பை பத்தி பார்க்க போறோம். இத புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஆதித்யன் அப்படிங்கிறது சூரியனோட இன்னொரு பேரு. புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இத புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான உயர்வான பலன்கள் நிறைய எல்லாரும் சொன்னாலும் உண்மையான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சூரியனும் புதனும் 100க்கு 90 ஜாதகங்கள்ல செயற்கை அமைப்புல தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் முக்கூட்டு கிரகம் அப்படிங்கிற அமைப்புல 3 கட்டத்தை தாண்டி போகாத கிரகங்கள். வருஷத்துல பாதி நேரம் இந்த கிரகங்கள் ஒன்னா இருக்கிற அமைப்பு தான் இருக்கும். சூரியனும் புதனும் உங்க ஜாதகத்துல பார்த்தா கூட சூரியனும் புதனும் ஒன்னாதான் இருக்கும். இந்த செயற்கை அமைப்புல என்ன ஒரு நல்ல அமைப்புனா, புதனை தவிர மற்ற கிரகங்கள் சூரியனோட சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியன் கூட சேர்ற கிரகங்கள் அஷ்டாங்க தோஷத்தை அடையும். புதனுக்கு அஷ்டாங்க தோஷம் கிடையாது. அதனால சூரியன் கூட சேர்ந்த புதன் கெட்டு போக மாட்டாரு, தன்னோட தன்மையை இழக்க மாட்டாரு அப்படிங்கறது பொருள். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு அமைப்பு உங்க ஜாதக அமைப்புல இருக்குன்னா உங்களுக்கான பலன் என்னன்னு பார்த்தோம்னா, புதன் சூரியன் சேர்க்கை அமைப்பு லக்னத்துல இருக்குன்னா நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முன்ன நின்று செய்யற தன்மையில இருப்போம். தலைமை பண்பு மேலோங்கி இருக்கும். அதே சமயம் லாப நோக்கமும் மேலோங்கி இருக்கும். எதை செஞ்சாலும் அதுல நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கூர்ந்து கவனிக்கிற தன்மை மேலோங்கி இருக்கும். நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வமும் அதிகமா இருக்கும். எல்லாரும் செய்யறதே நம்ம செய்யக்கூடாது, யூனிக்கா தனித்துவமா நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இந்த சூரியன் புதன் சேர்க்கை லக்னத்துல இருக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா தரும். இந்த சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு லக்னத்திலேயே இருக்க சொந்தத்திலேயே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். லக்னத்துல இருக்கிற புதன் 7ஆம் பாகத்தோட தொடர்பு கொள்றதுனால இந்த அமைப்பு கூடுதலா இருக்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா, அம்மா அப்பாவை விட மாமா மேல பாசம் அதிகமா இருக்கும். அம்மா அப்பாவை விட்டுட்டு மாமா வீட்டுல வசிக்கிறதுக்கான சூழலும் இளம் பருவத்துல உருவாகும். அம்மா அப்பாவை விட்டுட்டு மாமா வீட்டுல வளர்ந்தவங்களோட ஜாதகங்கள் எடுத்து பார்த்தா, ஒண்ணு லக்னத்துல புதன் இருக்கும், இல்ல 7ஆம் பாகத்தோட புதன் இருந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ற அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா, கிரகிக்கிற தன்மை அதிகமா இருக்கும். ஒருத்தவங்களை பார்த்த மாத்திரத்திலே உங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கணக்க போடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த அமைப்பை நம்ம செஞ்சோம்னா இதாண்டா ரிசல்ட்னு முன்னாடியே கணிக்கிற தன்மை அதிகமா இருக்கும். அவங்க கணிப்பும் உண்மையா இருக்கும். அதன்படிதான் நடக்கும் எல்லாமே. இந்த செயலை நம்ம செஞ்சா இதுதான் விளைவு அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிப்பு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பிறருக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் நகைச்சுவை தன்மையா பேசுறோம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மனசை எளிமையா புண்படுத்திடுவாங்க. இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா, சண்டையே விரும்ப மாட்டாங்க. சண்டை நடந்தா தூரமா இருப்பாங்க. எல்லா சண்டையும் தவிர்க்க தான் பார்ப்பாங்க. இந்த அமைப்பு உள்ளவங்க எப்போதும் அப்பாவோட ஒத்துமையா இருக்கிற அமைப்பு இருக்கும். அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்கிற அமைப்பு இருக்கும். இந்த சூரிய புதன் சேர்க்கை அமைப்பு 2ஆம் பாகத்தோட இருக்கிறப்ப குடும்பத்தை முன்னிறுத்தியே எந்த செயலும் செய்வாங்க. அவங்கள பத்தி யோசிக்கிறத விட குடும்ப உறுப்பினர்களின் நலன் கருதி எல்லா செயலும் செய்வாங்க. அவங்களுக்கு பேசுறது பிடித்தமான ஒன்றா இருக்கும். எப்ப எந்த சூழல்ல பேச சொன்னாலும் தயங்காம பயப்படாம பேசுறதுக்கான ஆர்வம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே சமயம் சூரியனோட தொடர்பு 2ஆம் பாகத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்க செய்யும். 2 கண்ணுல ஒரு கண்ணு சற்று பலவீனமானதா பிரச்சனை கொடுக்கறதா இருக்கும். பெரும்பாலும் இந்த அமைப்பு 2ஆம் பாகத்துல இருக்கிறப்ப இவங்க வீட்டுல இருக்கிறதையே பலமா கருதுவாங்க. வெளியில எங்க போனாலும் கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்கும். வீட்டுக்கு வரப்பதான் இவங்க பெட்டரா ஃபீல் பண்ற அமைப்பு இருக்கும். இந்த சூரிய புதன் சேர்க்கை அமைப்பு 3ஆம் பாகத்துல இருக்கிறப்ப இவங்களுக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். ஊர்லயே பேரோடும் புகழோடும் இருக்கிறதுக்கான சூழல் உருவாகும். இவங்களோட அமைப்பு எந்த நேரமும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இதை இப்படி செயல்படுத்தணும் அதை அப்படி செயல்படுத்தணுங்கிற தன்மையிலேயே எப்போதும் ஒரு ஐடியாவோடயே இருக்கிற அமைப்பு 3ஆம் இடத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லாத்த விட வேலிடான விஷயம் ஐடியா, அதை நம்புறவங்களா இருப்பாங்க. அதே சமயம் 3ஆம் இடத்தோட இந்த சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால லாபம் அடைகிறதுக்கான அமைப்பும் இருக்கும். இந்த சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு 4ஆம் பாகத்துல இருக்கிறப்ப இவங்களுக்கு அரசு வேலை பார்க்கறதுக்கான ஆர்வம் மேலோங்கி இருக்கும். இவங்களுக்கு எப்போதும் அவங்க அம்மாவோட கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஒரு வாகன பிரியரா இருப்பாங்க. வண்டி வாகனம் மீது அலாதியான அன்பு வச்சிருப்பாங்க. இவங்களோட அமைப்பு பெரும்பாலும் சூரியன் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல், இபி அந்த சம்பந்தமான வேலை அமைப்புல இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும்.
சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு 5ஆம் பாகத்துல இருக்கிறப்ப ஆன்மீக சிந்தனைகள் அதிகமுடையவராக இருப்பீர்கள். நீங்க பெற்ற பிள்ளையால பேரு புகழ அடையறதுக்கான அமைப்பு இருக்கும். உங்களுக்கு பேர் வாங்கி தர புள்ள உங்களுக்கு பிறக்கும். நீங்க எப்போதும் தெய்வ அருள் பொருந்தியவரா இருப்பீங்க. உங்களோட அமைப்புக்கு எப்போதும் பணம் ஒரு பிரச்சனையா எப்போதும் இருக்காது. 6ஆம் பாகவத்துல சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கிறப்ப பணத்தை பத்தின தவறான புரிதல் இருக்கும். பணம்னாலே தப்பு, பணக்காரவங்கனாலே கெட்டவங்க அப்படிங்கிற தன்மை மேலோங்கி இருக்கும். இந்த அமைப்பு சாதகமான தன்மை கிடையாது. உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்காத ஒரு இடத்துல நாம மாட்டிக்கிட்டு இருக்க அமைப்புல இருக்கும். இந்த அமைப்பு இருக்கிறச்ச நம்ம வேலை பார்த்தாலும் உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்காது, தொழில் பண்ணாலும் நம்மளுக்கான தடையான அமைப்பே இருக்கும். 6ஆம் பாகத்தோட சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு சாதகமற்ற தன்மையை தரும். 7ஆம் இடத்தோட சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு இருந்துச்சுன்னா நம்மளோட எதிர்பாலினம் வலுவான அமைப்புல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். மனைவியோட அப்பா அல்லது கணவனோட அப்பா பேர் புகழோட உள்ளவங்களா இருக்கிற அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புக்கும் பெரும்பாலும் சொந்தத்திலே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கும். இவங்களோட அமைப்பு நண்பர்கள் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் மிக பெரியதா இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு 8ஆம் பாகத்தோட இருக்கிறப்ப இவங்க எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நாடியே இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. லாட்டரி சீட்ல நம்மளுக்கு ஒரு பணம் கிடைக்கும், அது மூலயமா வாழ்க்கையில முன்னேறிடுவோம். அல்லது கீழே கடந்து ஒரு பொருள் கிடைக்கும், அது மூலயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவோங்கிற தன்மையிலேயே நாட்களை கடத்திக்கிட்டு இருக்க தன்மை இருக்கும். எப்போதும் ஒளிகிரகமான சூரியன் 8ஆம் பாகத்துல மறையிறது நல்லது கிடையாது. இந்த 8ஆம் இடத்தோட சூரிய புதன் தொடர்பு முழு பலன்களை தரதில்ல. இது சாதகமற்ற தன்மையை தரும். யாருக்கு 8ஆம் பாகத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு எப்போதும் மேலோங்கி இருக்கும். யாம் பயப்படுறோம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது. ஆனா பயப்படுவாங்க. அவங்க பயப்படுற மாதிரி எந்த விதமான அமைப்பும் நடக்காது. நெகட்டிவான மைண்ட் செட்லயே இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு 9ஆம் பாகத்துல இருக்கிறப்ப அப்பா தாத்தா அவர்களால அனுகூலமான பலன்கள் அடையறதுக்கான அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அப்பாவோட அமைப்பு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்களா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். சூரியன் புதனோட அமைப்பு இவங்களை இல்லாமலே குடும்பம் இயங்குற அமைப்புலதான் இருக்கும். இவங்களை சுத்தி எல்லாம் சாதகமான அமைப்புலதான் இருக்கும். 9ஆம் பாகத்தோட இந்த சூரியன் புதனோட அமைப்பு சாதகமான பலன்களையே தரும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். தூர இடங்களுக்கு போய் லாபம் அடையறதுக்கான அமைப்பும் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறப்ப இந்த அமைப்பும் இருக்கும். அடுத்தபடியா சூரியன் புதனோட சேர்க்கை அமைப்பு 10ஆம் பாகத்துல இருந்தா இவங்களுக்கு தொழில் மீது அலாதியான ஈடுபாடு இருக்கும். இவங்க ஒர்க்கிங் மைண்டா இருப்பாங்க. வேலைக்குள்ள நுழைஞ்சிட்டா மத்த எதுவும் இவங்க கவனத்துல எடுத்துக்க மாட்டாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பல அமைப்பையும் அடையறதுனால இவங்களுக்கு அரசு வேலை மீது அதீத ஆர்வம் இருக்கும். அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த அமைப்புக்கு உண்டு. பெரும்பாலும் இந்த அமைப்பு 10ஆம் இடத்தோட சூரியன் புதனோட அமைப்பு இருக்கிறவங்க தலைமை பண்பு மிக்கவங்களாவும் அதிகார அமைப்புல இருக்கிறவங்களாவும் தான் இருப்பாங்க. எதுலயும் முதன்மையா இருக்கிறதுக்கான ஆர்வமும் அதுக்கான சூழலும் இவங்களுக்கு உருவாயிருக்கும். 11ஆம் பாகத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருந்துச்சுன்னா எந்த செயலை செஞ்சாலும் அதுல நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற தன்மை மேலோங்கி இருக்கும். அண்ணன் அக்காவால லாபத்தை அடையறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும். விளையாட்டின் மூலமா பணம் சம்பாதிக்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்கும். 11ஆம் பாகம் ஒரு நியூட்ரலான இடம் அப்படிங்கறதுனால இதனால சாதகமான நல்ல பலன்களே அதிகமா இருக்கும். 12ஆம் பாகத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருந்துச்சுன்னா நாம ஒரு கட்டுக்கடங்காத செலவாளியா இருப்போம். பணம் எந்த வழியா வருது, எந்த வழியா போதுங்கிறதே நம்மளுக்கு புரியாது. தூர இடங்களுக்கு போறதுக்கான ஆர்வம் அதிகமா இருக்கும். உள்ளூர்லயே இருந்தா சாதகமற்ற தன்மையும், தூர இடங்களுக்கு போய் லாபம் நல்ல பலன்கள் அடையிற தன்மையும் 12ஆம் இடத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கிறப்ப இருக்கும். சூரியனுக்கு 12ஆம் பாகத்துல இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்ற அடிப்படையான அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா லக்னத்துல திக்பலத்தை அடைகிற புதன் 12ஆம் பாகத்துல இருக்கிறப்ப திக்பலத்துக்கு அருகில இருக்கார் அப்படிங்கிற ஒரு 80% வலுவான அமைப்பிலேயே இருப்பாங்க. இதனால புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான அமைப்பும் நல்ல புத்திசாலியா இருக்கிற தன்மையும், சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தன்னம்பிக்கை குறைபாடு, மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற தன்மையும், மத்தவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை கூட நாம நம்ம மேல வைக்க மாட்டோம் இந்த தன்மைலாம் இந்த 12ஆம் இடத்தோட சூரியன் புதன் சேர்க்கை அமைப்பு இருக்கிறப்ப இருக்கும். மேல நான் சொன்ன எல்லா அமைப்பும் நல்ல பலன்கள் சொல்லியிருந்தாலும் கெட்ட பலன்கள் சொல்லியிருந்தாலும் கெட்ட பாகம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடத்துல இருந்து புதன் சூரியன் சேர்க்கை அமைப்பு
இருக்கிறப்ப, இது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருக்கிறப்ப நல்ல பலன்களையே எடுத்து செய்யும்.